இப்போ விஜய்க்கு சரியான எதிரிய களத்தில் நின்று விஜயை வீழ்த்த போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் வீழ்த்த போகிறாங்க. ஏன்னா கருத்தியலாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளிலேயே முதன்மை இடத்தில் நிற்கக்கூடியவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். நீங்கள் அவருடைய பேச்சுகளாக இருக்கட்டும், இன்னைக்கு இளையோர் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை யார் ஏற்படுத்துகிறான்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது விஜய் வீழ்த்தப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸு, பிரிண்ட் மீடியா, இது எல்லாமே சீமானவர்களை தாழ்த்தணும் அப்படின்னு வந்து நினைக்குது. அதுக்காகத்தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. முத்து அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அவருடைய பாடியை கொண்டு வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் ஐயாவுடைய வீட்டில் தான் வச்சுருக்குறாங்க. அப்போ நம்ம கேதம் கேட்க போகிறதுனா எங்கே போகிறது? அவர்கிட்ட தானே போய் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? வேற யாரையும் பொது வெளியில் தெரியாது நமக்கு. அப்போ அவரை போய் தான் கேதம் கேட்டுட்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு கற்பிதம் கற்பிக்கிறாங்க. இப்போ வந்து எந்த விதமான தரவுமே இல்லாமல், ஆதாரமே இல்லாமல் இவர் போய் வந்து சபரீசனை சந்திச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தரவோடு வெளியிடுங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவரோட இருக்கிற புகைப்படங்களை வெளியிடுங்க.